ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. 18 வயசுல நான் அந்த ஏரியாவில் வந்தோம். எனக்கு 21 பொண்ணு வயசுக்குது. ரொம்ப துன்பத்தை தான் அனுபவிச்சிட்டது உள்ள. எங்களுக்கு வெளியே இடத்துல ஒரு மாப்பிள்ளையோ வெளியே இடத்துலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறதோ எதுவும் கிடையாது இந்த ஏரியாவில். பொண்ணுங்க நோட்டீஸ் வச்சு கல்யாணம் இது பண்ணி திடீர்னு வந்து நோட்டீஸ் அடிக்கிற நேரத்தில் எனக்கு பொண்ணு வானம் பத்திரிக்கை அடிக்கிறது கேட்டால் இந்த இடம் பிடிக்கல. கல்யாணம் ஆகி எங்கே போய் படுக்குது, எங்கே போய் இருக்குது? ஒரு அம்மா அப்பா பக்கத்தில் படுக்கும்போது நம்ம எப்படி படுக்குது? கல்யாணம் பண்ணி எந்த இடத்துல இருக்க முடியாது. அது ஒன்று நினச்சி தனிமையிலே அதுங்க அழிச்சிக்கிறீங்க. இப்போ எவ்வளோ வாலிப பசங்க இப்போ கல்யாணம் ஆனவங்க கூட பாதி பேர் குடிக்காரங்களாக தாங்கிறாங்க. நல்லா ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு புருஷன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆம்பளைங்களுக்கு ஒரு ஆசை பாசம். என் தம்பி பொண்ணு அவங்க கூட நான் படுக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. எப்படி பாடு வச்சுட்டு இப்படி போய்த்துக்குன்னா அவங்க படுக்கிறாங்க. இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்க வெளிப்பாடுவாக படுக்கிறதும் நம்ம இது பண்ண முடியாது. திரும்பி போகணும். சில விஷயங்கள் அது மாதிரி தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க ஆசையில் தனிமையில் இருந்து டக்குன்னு திறந்தா நாங்கள் எத்தனை வாட்டி அந்த மாரி நானே போய் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு கரண்டி வாங்குவோம், ஏதோ ஒரு ஏனை வாங்குவோம், டக்குன்னு போய் திறந்து பார்த்தா அந்தமாரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கே மறைச்சி தான் தாலி கட்டினாங்க. 21 வருஷம் அது கல்யாணம் ஆகி இன்றைக்கி நான் டைவர்ஸ் கேஸில் இருக்கிறேன். இவங்களை இந்த இடத்துல சேர்ந்தவங்களா பிளாட் பர்த்து பிறந்த பொண்ணா? ஏன்னா எங்களுக்கு ஊடுன்றது எங்களுக்கு தெரியாது. இப்படிதான் ஊடு இருக்கும், அப்படிதான் போவோம், அப்படிதான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்லேயே இருந்தது. இது உள்ள ஒரு ஏரியா இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் பிள்ளைங்களே இங்கே இந்த இடத்துல கெஞ்சா அடிக்கிற அளவுக்கு கொடுக்குது. வெளி இடத்துல வந்து எவனும் நொழிஞ்சு நிற்பாங்க மேலே கத்தி வச்சுக்கின்னு வெட்டு கத்தி எதனா பண்ணிட்டு வந்தால் கூட இது உள்ளதான். இப்போ யார் வந்து எதனா ஒன்று காட்டணும் உடனே கத்தி காட்டுறது. திடீர்னு பார்த்தா எல்லாம் படுத்துக்கின்னு இருப்போம். மேலேருந்து 2 பேர் வந்து யாரும் வாங்குவோம். செல்ஃபோன் காணாத போயிடுக்கணும், காசு காணாத போயிடும். இந்த குளிக்கிறது மெயின் வந்து ஒரு பாதுகாப்புனா குளிக்கிறது அதுதான் மெயின். வீடியோ எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாங்க. அது என்ன எதுவும் நம்மளுக்கு தெரியல. பாதுகாப்பு கிடையாது. எங்கள் லைஃப்பை தொலைச்சிட்டு உக்காந்துக்கிறோம், அவ்வளோதான். இனி எங்கள் பிள்ளைங்க லைஃப்னாச்சுன்னா நல்லா இருக்கணும். பெரம்பூர் எங்கே இருக்குது, ஐநாவாரி எங்கே இருக்குது, அங்கே ஓட்டேரி பொடிகளில் இருக்கிற பசங்கள்லாம் இங்கே தான் வந்து கெஞ்சி அடிக்குங்க. ஒருத்தர் ஹைட்டாக இருப்பானுங்க, நடிகர் மாரி இருப்பானுங்க, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுங்க மாரி இருக்கும். பேக் ஒன்று மாட்டிக்கின்னு 10வது படிக்கிற புள்ளிங்க கூட பேக்கு பாட்டின்னு வருதுங்க. வந்து பார்த்தா நாங்கள் மூத்திர போய் போனோம். அங்கே எட்டி பார்த்தா அதுங்க தவளோன்னு இருக்குதுங்க. அதுங்கெல்லாம் வந்து இந்த கெஞ்சி அனுப்பிட்டுன்னு இருக்கு. வயசு 40. 18 வயசில் நான் அந்த ஏரியாவில் வந்தோம். எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 21 பொண்ணு வயசுக்குது. ரொம்ப துன்பத்தை தான் அனுபவிச்சிட்டது உள்ள. எங்களுக்கு வெளி இடத்துல ஒரு மாப்பிள்ளையோ வெளியே இடத்துலேருந்து ஒரு பொண்ணு கேட்குறதோ எதுவும் கிடையாது இந்த ஏரியாவில். எல்லாம் அது உள்ளே இருக்கிறவங்களே வளர்ந்து இது உள்ளே இருக்கிறவங்கள பார்த்து இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது தான். வெளியே இடத்துலேருந்து மாப்பிள்ளையும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. எங்களுக்கு நாங்களே இங்கே பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது தான். இங்கே கல்யாணம் ஆனவங்களாம் இதுக்குள்ளேயே கல்யாணம், இது உள்ளே தான். வெளியே இடத்துலேருந்து மாப்பிள்ளையும் வரல, வெளியே இடத்துல பொண்ணும் போல. எல்லாம் நாங்களே தான், எங்கள் ஆளுங்களே தான். இப்படி அவங்க ஒருத்தருக்கு இப்படி கற்றுக்கணும் அப்படின்னு வெளியே இடத்துலேருந்து இது உள்ள ஒரு ஏரியா இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி இது உள்ளே வாங்கிட்டோம் நாங்கள். எவ்வளோ ஒரு அவமானம். யாருன்னா வந்து என்ன பண்ணிட்டு போனால் கூட இது உள்ளே தெரியாது. என்னெல்லாம் நடக்குதுங்க? எல்லாமே நடக்குது. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களே இங்கே இந்த இடத்துல கெஞ்சா அடிக்கிற அளவுக்கு கொடுக்குது. வெளியே இடத்துல வந்து எவனும் நொழிஞ்சு நிற்பாங்க மேலே கத்தி வச்சுக்கின்னு வெட்டு கத்தி எதனா பண்ணிட்டு வந்தால் கூட இது உள்ளே தான். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இது உள்ளே கிடையாது. பாத்ரூம் வசதி கிடையாது. இப்போதைக்கு தான் இந்த பப்ளிக் பாத்ரூம், அதுவும் 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. கிரவுண்டுக்கு தான் போகணும். அங்கே போனால் அங்கே ஒரு பக்கம் ஆம்பளைங்க தொல்லை. பொண்ணுங்க நோட்டீஸ் வச்சு கல்யாணம் இது பண்ணி திடீர்னு வந்து நோட்டீஸ் அடிக்கிற நேரத்தில் எனக்கு பொண்ணு வானா, பத்திரிக்கை அடிக்கிறது அடிச்சு கொடுக்க போகிற நேரத்தில் பொண்ணு எனக்கு வானா கேட்டால் இந்த இடம் பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க. எங்கள் பொண்ணுக்கு ஒரு படிப்பே போயிடுச்சு. எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது எந்த ஒரு இதுக்குது நாங்கள் சேர்க்கறதுக்கு அப்படின்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்தாங்களா, ஐயோ இந்த இடமா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. எனக்கே மறைச்சி தான் தாலி கட்டினாங்க. இந்த மாரி ஏரியாலன்னு தாலி கட்டு 21 வருஷம் அது கல்யாணம் ஆகி. நீங்கள் வெளி ஏரியாவிலேருந்து இங்கே வந்தீங்களா? வெளியே இந்த ஏரியா தான். சரி. வெளியே இந்த ஏரியாவில் தான் நான் வேலைக்கு போகும்போது லவ் பண்ணி தெரியாத கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி போயிட்டு. ஆனால் இந்த ஏரியாவுக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கி நான் டைவர்ஸ் கேஸில் இருக்கிறேன். இந்த ஏரியான்னு தெரிஞ்சு வானான்னு எழுதி கொடுத்து போயிடறாங்க. இவ்வளோ நாள் தெரியலையா? இங்கே தெரியாது, நான் வந்தது கிடையாது. நீங்கள் இங்கே வந்ததே இல்லை? கிடையாது. இப்போ வந்து பேட்டி கொடுக்குது, இந்த அலாட்டு வாங்குறது மும்பரமாக பேப்பரில் டிவியில் போடும்போது தான் நீங்கள் எங்கே இருக்கிறவங்கன்னு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே வேண்டாம் தான் இவ்வளோ வருஷம் வாழணும். எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் வீட்டுக்காரர் யாருன்னா அவங்க சொந்தக்காரர், எங்கள் அம்மா வீட்டு சொந்தக்காரர் வச்சு எங்கள் வீடு ஒரு பொய் சொல்லிக்கின்னு நாங்கள் இருந்தோம். இவங்க தான் இந்த வீடு அப்படின்னு நம்பின்னு இருந்தாங்க. எவ்வளோ மறிக்க முடியுமோ, எத்தனை வருஷம் மறிக்க முடியுமோ
அத்தனை வருஷமாக மறைச்சி தான் நாங்கள் வாழ்ந்துருந்தோம். இப்போதைக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் இந்தமாரி ஏரியாவில் மறியல் பண்ணும்போது இவங்க இங்கே இருந்தாங்க அவங்க இருந்தாங்க, இவங்களும் இந்த இடத்துல சேர்ந்தவங்களா, இவங்க இந்த இடத்துல இருந்தவங்களா அப்படின்னு சொந்த மந்தெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு. பிளாட்பாரத்தில் இருந்த பொண்ணா, பிளாட்பாரத்தில் இருந்தவங்களா இவங்க, ஐயோ பிளாட்பாரத்து பிறந்த பொண்ணா, அந்த பொண்ணெல்லாம் நாங்களாம்மா எடுத்துக்க மாட்டோம், என் பையன் லவ் பண்ணாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் சார் உள்ளுக்குறோம். கல்யாணம் பண்ணி எந்த இடத்துல இருக்க முடியாது, அது ஒன்று நினச்சி ஒரு ஏதோ ஒரு இதில் கூட இருக்க முடியல, குடிச்சு தனிமையிலே அதுங்க அழிச்சிக்குதுங்க. இப்போ எவ்வளோ வாலிப பசங்க எல்லாம் 25 28 தான் எவ்வளோ பேர் சேர்த்துக்கிறாங்க, 6-7 பேர்கிட்ட. கல்யாணமெல்லாம் எங்கே போயிருக்கு? கல்யாணம் ஆகலைன்னா இல்லை கல்யாணம் ஆக முடியாது. கல்யாணம் ஆனால் எங்கே இருக்க முடியும்? ஒரு சின்ன வீட்டில் எங்கே இருக்க முடியும்? அது ஒரு பக்கம் யோசனைங்களே. இப்போ கல்யாணம் ஆனவங்க கூட பாதி பேர் குடிக்காரங்களாக தாங்கிறாங்க. கல்யாணம் எங்கே போய் படுக்கிறது, எங்கே போய் இருக்கிறது? ஒரு அம்மா அப்பா பக்கத்தில் படுக்கும்போது நம்ம எப்படி படுக்கிறது? அதே ஒரு வயசு பாதி பேர் குடிக்காரங்களாக ஆகிட்டானுங்க. ஒருத்தர் டைவர்ஸ்லேயே வந்து இன்னொரு பையனும் டைவர்ஸ்லேயே வந்துருக்கான். இப்போ ஒருத்தர் எல்லாம் ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆம்பளைங்களுக்கு ஒரு ஆசை பாசம், அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நானே இங்கே சண்டை போட்டு வந்துக்கிறேன், என் தம்பி பொண்டாட்டி அவங்க கூட நான் படுக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு இது எப்படி பாடு வச்சுட்டு இப்படி போயிட்டுக்குன்னா அவங்க படுக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு இது ஒன்றையும் சொல்ல முடியல சார். வெளிப்படுவா அவங்களால இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் அவங்க வெளிப்படுவா படுக்கிறதும் நம்ம இது பண்ண முடியும். திரும்பி பண்ணணும் சில விஷயங்கள் அது மாதிரி தெரியும், எல்லாமே தெரியும். படுக்கிறாங்க, நாங்களாம் நவுந்து போயிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சார் தவுல தான் இருக்குது பெட்டி. சின்ன பிள்ளைங்க அந்த கதவு தள்ளி நீக்குனா கூட சின்ன குழந்தைங்க ஒரு ரூம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ரூமில் அந்த குழந்தை கழட்டிட்டு கூட ஒரு தனிமையில் இருக்கலாம், அது கூட கிடையாது. சின்ன பிள்ளைங்க நேரத்தில் இது என்ன பண்ண முடியும்? அது தள்ளி வச்சுட்டு அப்படி தான் இருக்குதுங்க. சின்ன பசங்க அதுங்க ஆசை பாசம் அப்படி தள்ளி வச்சு தான் படுக்குதுங்க. என்ன நான் பார்த்து கீழே அந்த 8 வீடு ஒரே இடத்துல சின்ன பெட்டி மாதிரி, இந்த வெறும் போர்வை கூட இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா நகுத்துனாலே கிடையாது. சப்போஸ் அவங்க ஆசையில் தனிமையில் இருந்து டக்குன்னு திறந்தா நாங்கள் எத்தனை வாட்டி அந்த மாரி நானே போய் பார்த்துக்கிறேன். ஒரு ஏதோ ஒரு கரண்டி வாங்குவோம், ஒரு ஏதோ ஒரு ஏனை வாங்குவோம், டக்குன்னு போய் திறந்து பார்த்தா அந்த மாரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு நம்ம பகலில் கூட தான், பகலில் தான் நைட்டில் இருக்க முடியாது, பகலில் தான் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா அம்மா சந்தோஷமாக அந்த நேரத்தில் தான் இருக்க முடியும். அதுக்குமே ஒரு நிம்மதி இல்லாத, யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஒருத்தங்க இதை கேட்டு இப்போ வந்து பொம்பளைங்க வந்து நான் அப்படி வரமாட்டேன், அவங்களுக்கு தெரியும் பக்கம் மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு பொம்பளைங்களுக்கு தெரியும், ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. இதனால என்ன ஆயிடுது, அவங்க தண்ணி போட்டுன்னு வந்து நான் கூப்பிட்டா படுக்க மாட்டேன்ற. இதை கேட்டு இது ஒரு சண்டையாக ஆயிடுது. புருஷன் நான் சண்டையாக எழுதி கொடுத்து பாதி பேர் கூட பிரிஞ்சுக்கிறாங்க சார் இதனாலே. ஆமாம், ஒரு 2 கேஸுக்கிறாங்க, அதையும் பிரிஞ்சே போய்க்கிறாங்க. என்ன சொல்ல முடியும் சார்? நாங்களும் இதுள்ள வாங்கிட்டோம், பணம் இருந்தாலும் வீடு எங்கன்னா போகலாம், எதுவும் கிடையாது. இருக்கிறது எங்கன்னா போய் ஒழிச்சிட்டு 300 200 அது எடுத்துன்னு அதை சாப்பிட்டு அதை கொண்டு தான் இருக்கிறாங்க உள்ள. எந்த இடம் போனாலும் எதுனாலும் ஒரு மரியாதை கிடையாது. இந்த இடத்த விட்டுட்டு எங்கன்னா போனால் கூட மரியாதை கிடையாது. ஐயோ நீங்கள் இப்படி தான் எங்களை ஒரு உதாரணமாக பேசுகிறாங்க. மனசுக்கு பிடிக்கலன்னா கூட இங்கே இருக்கிறவங்க மொத்தம் வேறு யாரும் எங்களை வந்து வெளி இடத்துல வந்து கட்டிக்குவாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறது போகிறது பார்த்து ஒருத்தர் எதனா ஒன்று ஆசைப்பட்டு வரான், கேட்குறதுக்கு முடிவாகி வரான், இந்த இடத்த பார்த்துன்னு வானானிடுறாங்க. என் பசங்க 2 காலேஜ் படிக்குதுங்க, இன்னும் இந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியாது. வேறு ஒரு வீடை போய் காட்டுறோம் எங்கள் வீடுன்ட்டு. அவங்க சொன்னாங்க இங்கே நிம்மதியாக குளிக்க கூட முடியாது. அந்த மெயினில் அந்த சைட்லேருந்து பார்ப்பாங்க, இது மேலேருந்து ஏறி பார்ப்பாங்க, இந்த பேங்க்கில் இருக்கிறாங்க அது மேலேருந்து பார்ப்பாங்க, எப்படின்னு தெரியாது. ஒரு டைமில் தூக்கம் கண்ணில் ஏந்து போகும்போது நம்ம சுற்றி ஒரு பாத்ரூம் போகிறது கூட முடியாது, எந்த இடத்துல வந்து பார்க்குறாங்கன்னு தெரியாது. குளிக்கிறதுக்கு வசதி இல்லை, பாத்ரூம் 8 மணி ஆனால் சாத்திடுவாங்க. இப்படியே தான் போகுது. 1 பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட இந்த பக்கம்தான். இப்போ அந்த இடமும் மைதானம் கட்டுறதுனால அந்த இடத்துக்கும் போக முடியாது. இல்லைன்னா அங்கே நின்று இப்படி பார்த்தாலுமே தெரியுமே, நம்ம அப்படி உக்காந்தாலும் அப்படியே தெரியும் ஃபுல்லாக பார்க்குறது. காலம்தான் பதில் சொல்லும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? வீட்டு வேலை செய்ய நிறைய பேர் இங்கே வீட்டு வேலை இந்த வியாபாரம் பண்ணுறது, பூ வியாபாரம் கட்டி பண்ணுறது, ஏதாவது பஜ்ஜி போண்டா இப்போ போட்டுன்னு தான் இருந்தோம். திடீர்னு இந்த இடத்த காலி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வர்றதுனால இந்த கடையை கூட நிறுத்தி வச்சுக்கோம். பஜ்ஜி போண்டா நான் வேலைக்கு போய்ட்டு வரேன், பஜ்ஜி போண்டா கடையும் போடுவேன், டிஃபன் கடையும் போடுவேன். இங்கேருந்து கடைக்கு எங்களுக்கு ஒரு அரிசி செலவு வாங்கினோன்னா இங்கேருந்து செலவு கிடையாது. இங்கேருந்து பட்டாளம் போகணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட இங்கேருந்து ஜிஹெச் சென்ட்ரலுக்கு போகணும். எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது சார். அப்படியே நாங்கள் ஒரு போலீஸ்லேயே போய் எதனா ஒன்று இது பண்ணால் கூட அந்த நேரத்துக்கு தான் சொல்லி அனுப்புவாங்க. மறுநாள் என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. இந்த பக்கமே எகிர்குச்சி வருவாங்க, அந்த பக்கமே எகிர்குச்சி வருவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாம் படுத்துக்கினே இருப்போம், மேலேருந்து 2 பேர் வந்து இறங்குவானுங்க, தெரியாது. அப்படி நடந்திருக்கா?
நடந்துக்குது. என்ன எதுக்காக செல்போன்லாம் காணாம போகுது, அந்த நிறைய மாதிரி போயிடும். என்னெல்லாம் காணாம போகுது? செல்ஃபோன் காணாத போயிடும், காசு காணாத போயிடும். இந்த குளிக்கிறது மெயின் வந்து ஒரு பாதுகாப்புனா குளிக்கிறது, அதுதான் மெயின். வீடியோ எடுக்கிறாங்க. அது எடுக்கிறாங்க, அது என்ன எதுவும் நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் சில விஷயம் நடக்குது. வேற பொருள்லாம் எடுத்துட்டு போயிடுறது அந்த மாதிரிலாம் உண்டு. பொருள் இங்கே நகை நெட்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபோனுங்க தலைமாட்டாண்டே வச்சுன்னு படுப்பாங்க, ஃபோனுங்க காணாத போயிடும். ஃபோனுங்க காணாத போயிடும். யார் வந்து எதனா ஒன்று கேட்டாலும் உடனே கத்திட்டு காட்டுறது. ஏன்ப்பா நீங்கள் எங்கேருந்துப்பா வரீங்க யாருன்னு கேட்டாங்கன்னா உடனே பொம்பளைங்க நாங்கள் என்ன பண்ணுவோம். நீங்களே அப்படி பார்த்துருக்கீங்களா கேட்டு? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இது இந்த தாட்டு உள்ள ஒருத்தன் ஒழிஞ்சுன்னு தான் கேட்டா, இல்லைம்மா நான் போயிடுறேன். அவங்களுக்கு சின்ன பசங்க அவங்களுக்கு தாழ்ந்த மாதிரி தான் நாங்கள் கம்முன்னு போயிடுறோம். கையில் இதெல்லாம் வச்சு அப்போ என்ன பண்ண முடியும்? பொட்டை பிள்ளைங்களும் 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சுருக்குறோம். கோவமாக பேசி எதனா பண்ணிட்டாங்களா? பாதுகாப்பு இல்லை சார். பாதுகாப்பு கிடையாது. எங்கள் லைஃப்பை தொலைச்சிட்டு உக்காந்துக்கிறோம், அவ்வளோதான். இனி எங்கள் பிள்ளைங்க லைஃப்னாச்சுன்னா நல்லா இருக்கணும். அதுதான் அந்த எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு தான். இனி எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க காலேஜ். இனி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு போனால் தான் சார். அதுங்களுக்கு ஒரு லைஃப் போகணுன்னா இந்த இடத்த விட்டு போனால் தான். அதுவே எப்படி என்ன எதுன்னு தெரியாது. இந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்களான்னு ஒரு கேள்விக்குறிவா ஆகுமா? அதுவும் இப்போ இந்த இடம் தான் நீங்கள் படுக்கிறதா? இதுதான் நாங்கள் படுப்போம். எவ்வளோ சிரமம் இருக்குமா இங்கே இங்கே படுக்கும்போது? மழை பெஞ்சுன்னா உக்காஞ்சின்னு தான் இருக்கணும். காற்று மழை பெஞ்சுன்னா அந்த படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. இந்த பிளாஸ்டிக் போத்திக்கின்னு தான் பத்துன்னு இருப்போம். இதில் வந்து ரெண்டு வீடு 2 வீடு எங்கள் இதுக்குள்ளே 2 வீடு. ஆமாம். எங்கள் பொண்ணு எங்களுக்கு நானே, எங்கள் சின்ன பொண்ணு, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரு போனார். அவர் சோபாவில் உட்காந்துன்னு இருப்பார். எங்கள் மருமக, எங்கள் பையன், எங்கள் பொண்ணு, அவங்க 4 பேர் அங்கே பத்துக்குவாங்க. அவர் சோபாவில் உட்காந்துருப்பார். நான் மட்டும் தான் இங்கே பத்துன்னு இருப்போம். அதிலே வந்து படுக்க ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வரும், காவா அச்சுக்கும், அது அச்சுக்கும். ஒரு நேரத்தில் இந்த கல்லுங்க வந்து ஊந்துடுவாங்க. ஆமாம், இந்த சிலாப்பெலாம் ஊதி போதா இது கட்டினாங்க, ஒட்டி வச்சுக்கிறாங்க. இது கமிஷனர் வந்து இந்த சிங்கு கமிஷனர் வந்து இதெல்லாம் போட்டு விட்டார். இதுக்கு முன்னே வந்து இதெல்லாம் இருக்காது. ரொம்ப லோல் படும். இந்த எறும்புங்க வரோம், பூச்சிங்க வரோங்க, மரக்கொட்டை வரோம், எல்லாமே வரோம். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பத்துன்னு இருப்போம். ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சால் அந்த ஓரத்தில் போய் அந்த கேட்டாண்ட போய் நின்றுக்குவோம். நாங்கள் குளிக்க நிலமே போய் யாருன்னா வராங்களா இல்லையான்னு பார்த்து தான் குளிக்க முடியும். அதே வயசு பொண்ணுங்க குளிக்கிறேன், நாங்கள் போய் அங்கே எதிர்க்க நின்று இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற புள்ளிங்க தான் வழி காட்டுதுங்க. வேறு எங்கே இருக்கிற புள்ளிங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிற புள்ளிங்க போய் இன்னொரு ஏரியாவில் இருக்கிறப்ப கெஞ்சி அடிச்சிக்கின்னு அந்த மொட்டை மலையில் உட்காந்து இருப்பானுங்க. அவங்கள கத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க முடியும். ஃப்ரீயாக குளிக்கணும், நைட்டில் குளிக்கலாம் ஃப்ரீயாக, யாரும் இருக்க மாட்டாங்க. செல்ஃபோன்லாம் வச்சு படம்லாம் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க கீழே. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஆமாம், எடுப்பானுங்க. ஆனால் நாங்கள் குரல் குத்துட்டு கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. போலீஸ்காரங்க கேட்டால் நாங்கள் எத்தனையோ வாட்டி நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவங்க வர்றப்போ என்ன பண்ணுங்க, அந்த பில்டிங்கை குச்சி லாஸ்ட்டில் பெட்ரோல் பேங்க்கு குச்சி போயிடுவானுங்க. இப்போ வெளி ஏரியாவில்? ஆமாம், வெளி ஏரியாவிலேருந்து எல்லா பசங்க இங்கே வருவானுங்க. இந்த பெரம்பூர் எங்கே இருக்குது, அயனாவரம் எங்கே இருக்குது, அங்கே ஓட்டேரி பொடிகளில் இருக்கிற பசங்கள்லாம் இங்கே தான் வந்து கெஞ்சி அடிக்குங்க. அது யார் இது நம்ம பிள்ளைங்க பண்ணுற வேலை. அது வந்து ஆனால் அவனுங்க கேட்க முடியாது. ஒருத்தர் ஹைட்டாக இருப்பானுங்க, நான் நடிகர் மாரி இருப்பானுங்க, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுங்க மாரி இருக்கும், பேக் ஒன்று மாட்டிக்கின்னு 10வது படிக்கிற பிள்ளைங்க கூட பேக்கு பாட்டின்னு வருதுங்க. வந்து பார்த்தா நாங்கள் மூத்திர போனோம், அங்கே எட்டி பார்த்தா அதுங்க தவளோன்னு இருக்குதுங்க. அதுங்கெல்லாம் வந்து இந்த கெஞ்சி அனுப்பிட்டுன்னு இருக்குங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? யாருமே நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. இந்த கத்தி சகர கத்தி எடுத்து சுற்றுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. என்னடா அந்த மாரி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் விளாண்டு நிற்கிறோம், நாங்கள் போகிறோம் வரேன்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சால் ஒன்றதுக்கு இடம் இருக்காது, கரண்ட்டு போயிடும், காவா அடிச்சிக்கும், யாருமே வரமாட்டாங்க. ஃபோன் பண்ண தோ வரேன்னுவாங்க, யாருமே வரமாட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் பண்ணோம், எங்கள் காவாலை இறக்கி அவனுங்க வாரி கொடுப்பானுங்க. சரி, நாங்கள் திரும்பி வெளியே கொட்டுவோம். பெருக்கிறது கொள்வது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்குவோம். ஓட்டு கேட்க மாட்டோம். இது நம்ம எதுனா சொன்னால் இந்த இடம் தெரியாது, நாங்கள் பார்த்ததே இல்லை கொண்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. எந்த கட்சிக்காரங்களும் ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. அப்போல்லாம் வந்து எப்படி தான் வயிற்று ஏறுது போகுது வருது நமக்கு தெரியாது. இங்கே எத்தனை குடும்பமா? இங்கே 114 குடும்பம் இருக்கிறோம். பாத்ரூம் வசதியே இருக்கா? வெளில அந்த வெளியே தான் போனோம் பாத்ரூமுக்கு. நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மூடிடுவாங்க. அதுக்கு முன்ன கொஞ்சம் இந்த கிரவுண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, பொம்பளை பசங்க இட்டுன்னு போய் அவங்க போகிற வரைக்கும் நாங்கள் நின்றுன்னு இருப்போம், கொண்டு இருப்போம். இப்போ எனக்கு இந்த பில்டிங் இதெல்லாம் கட்டினாங்களே, அதுலேருந்து அதுவே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஆமாம், கிரவுண்டு ரெடி ஆகிடுச்சு, இப்போ கஷ்டமாகுது. திடீர்னு என்ன வயசு கலங்கினா கூட நான் இறங்கி கீழே போய் அங்கே சந்துக்கு நிற்க வச்சுட்டு பசங்க தான் இட்டுனுவோம். இங்கே அந்தமாரி இல்லை, பாத்ரூம் வசதியே இல்லை. நாங்கள் வந்ததுலேருந்து பாத்ரூம் வசதியே இல்லை.
நாங்களே எவ்வளோ இது பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து வீடுன்றது எங்களுக்கு தெரியாது. இப்படி தான் வீடு இருக்கும், அப்படி தான் போவோம், அப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் ஆயா தலைமுறை நாங்கள் இங்கே இருக்கிறோம். வீட்லயே இருந்தது. வீட்டிலே இருந்துச்சு. வீடு எங்களுக்கு தெரியாதுன்னு வீடுன்னா சொல்றேன். எப்படி எங்களுக்கு இருக்கும்? தெரியாது. இத்தனைக்கும் நாங்கள் இங்கேயே பிறந்து சென்னையிலே வந்தோங்க. எங்களுக்கு வீடு இது இருக்கும், யாருக்குமே குத்துதே இல்லை. வீடை பற்றி எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. நம்ம இப்போ டிவிலாம் பார்க்குறோம், சினிமாவில், நாடகங்களில் அவங்க அந்த வீடெல்லாம் காமிக்கிறாங்களா, அது பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? அது பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். அந்தமாரி வீடு இருக்குதா, நம்மளுக்கு அந்தமாரி வீடு கிடைக்குமா இருந்தால் நம்மளுக்கு அந்த அந்த ஆணவம் தான் நம்ம பார்க்குறோம். ஆசையாக தான் நாங்கள் ஆசை. ஏன்னா நாங்கள் வந்து நாங்களே வந்து எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு சாகும்போது, இப்போ எனக்கு வந்து 59 வயசு ஆகுது. அப்போ நான் வந்து இந்த பழைய மோர் மரக்கட்டில் அசோக ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது, வெள்ளைக்காட்டு கட்டுந்து. அந்த ஆஸ்பத்திரியில் நானும் பிறந்து நாங்களாம் வளர்ந்தோம். நாங்களே பிறந்து வளர்ந்துட்டு எங்களுக்கு வீடு என்னன்னு தெரியாது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இல்லை ஒரு யாருன்னா வந்து ஒரு நாள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு பாத்ரூம் இல்லாத, ஒரு ஏசி இல்லாத, எதுவுமே எந்த வசதியும் இல்லாத ஒரு நாள் அவங்க வந்து இங்கே இருந்து எங்களோட கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்கன்னா அதோட பலம் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அவங்க சொகுசாக இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே காரி முடிஞ்சிருக்கிறோம். எங்கள் இருக்கிறவங்க வந்து இங்கே எம்எல்ஏ ஆகிறாங்க, அவங்க சொகுசாக இருக்கிறாங்க. நாங்கள் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவில் வந்து எங்களுக்கு அந்த இதுவே இல்லை. சுதந்திரம் என்னன்னே எங்களுக்கு அந்தமாரி நாங்கள் இருந்துட்டோம். இப்போ எங்கள் பிள்ளைங்க அந்தமாரி இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு தலைமுறை நம்ம தலைமுறையில் முடிஞ்சு போயிடக்கூடாது. அவங்க தலைமுறைனா கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அதனால தான் நான் இது பண்ணுறோம். எங்களுக்கே வந்து இப்போ இங்கே வந்து 13 வயசில் 15 வயசில் 16 சில பசங்க கல்யாணம் பண்ணிடுதுங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகிறது, ஒரு ரூம்பு, அந்த ரூமில் வந்து 5 குடும்பம் இருக்குது. 5 குடும்பம் இருக்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து எதுவுமே அதுங்களால இது பண்ண முடியாது. தாம்பத்திய உறவுல இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் அதுக்கு ஏற்ற என் வீட்லேயே எங்கள் மருமக வந்து ஒரு நாள் கூட அந்த அம்மா இங்கே வந்து இருந்ததில்லை. என்ன ஏன்னா வயசு பையன் இருக்கிறான், வயசு பொண்ணுக்குது. நாங்கள் வயசானவங்க 2 பேர் இருக்கிறோம். அதனால அவங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க இங்கே இருக்க முடியாது, அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா நிறைய வீடுகள் அப்படிதான் இருக்கு. நிலைமையான பெட்டி பெட்டியா இருக்கு வீடுகள்லாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆமாம் இருக்கிறாங்க தான். அதுதான் இங்கே வந்து ஒரு ரூம், இது ஸ்கூலு, பழைய ஸ்கூலு. அதில் ஆள் வச்சு ஒரு ரூமில் இவ்வளோ திணி குடும்பம் இருக்குது வந்து இதில் இருந்துட்டு நாங்கள் அதேமாரி இருந்துட்டாங்க. சரி அவங்க ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சொந்தக்காரங்க வந்தால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீடு வாடகை எடுத்துட்டு போகுது. அதுலேயே வந்து ரொம்ப பேர் வந்து இங்கே பிச்சை எடுக்கிறவங்க தான். அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படியே இது பொறுத்துன்னு இருக்கிறாங்க. வயசு பொண்ணுங்க வந்து இப்போ இது பண்ணோன்னா வெளியே அண்ணங்காரனா தம்பியால் அப்பாவோ அம்மா நம்ம குளிச்சுட்டு உள்ளே வரணும்னா அவனுங்க வெளியே போகணும். அப்போ தான் ஒரு துணியை மாற்ற முடியும், ஒன்றையும் பண்ண முடியும். அந்தமாரி சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இப்போ 22 வயசு 23 வயசில் அதுலேயே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ண முடியாத, எதுவும் பண்ண முடியாத, அப்பா அம்மாவை உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கட்டியே வந்து எந்த இதுவே இல்லை, வசதி இல்லை இருக்கிறனாலே கல்யாணம் தடைப்படுதுன்னு. ஆமாம் தடைப்படுது. ஆமாம் இங்கே வந்து பார்க்குறவங்க நன்றாங்க, அவங்க கொஞ்சம் வீடு வாடகையோடு இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறோம், எல்லாம் ஒரே இதுவாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வரும்போது பார்த்துட்டு ஐயோ இந்த இடம் வேணாம் பாப்பா போயிடலான்னு அதேமாரி போயிடுச்சு. எங்கள் பொண்ணுக்கு வந்து 4 வாரமே போயிடுச்சு. அப்போ நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணுறோம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, நம்மளுக்கு எந்த இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு நம்ம ஒரு ஃபீலிங் வச்சு என்ன பண்ணுறானுங்க, சரக்கு அடிக்கிறது, இந்த மாவா போகிறது, கெஞ்சா அடிக்கிறது, இதுலேயே முக்கால்வாசி பசங்க செத்து போயிட்டானுங்க. ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையே, நம்ம அப்பா அம்மா தேட மாட்டேறாங்க, நம்மளாலே தேட முடியல எந்த பொண்ணும். அதனால அவனுங்களும் இதாகிடுறானுங்க. இங்கே முக்கால்வாசி காணாம ஆகாத கவலையே நம்ம நிறைய பேர், பொண்ணுங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கவலை அதிகம். கல்யாணம் ஆகலன்ற கவலை, கல்யாணம் ஆனாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் பண்ணி தூக்குங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.